திரஸ்கரிச்சுட்டே இருந்தது திருத்தராஷ்டிரம். அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி, அத்தனை சான்சஸ், அத்தனை சாய்ஸஸ், அத்தனையும் கொடுத்தான். எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டே இருந்தான். ஆனால் கிருஷ்ணன் தள்ளி விடலை. அதுதான் பெரிய அனுகிரகம். தள்ளி விடவே இல்லை கிருஷ்ணன். திரும்ப திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கான் திருத்தராஷ்டிரனுக்கு. மாற்றி 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 விதுரநீதி கேட்டாச்சு. பகவான் தூதுவனா வந்து விஸ்வரூப தரிசனம் காட்டியாச்சு. அப்படியும் வரல. சஞ்சயன் மூலமாக பகவான் பகவத்கீதைன்னு ஒன்று சொல்ல வச்சு இவா தான் ஜெயிக்க வர்றது. சஞ்சயன் வேற சொல்லலாம், எங்கே கிருஷ்ணன் இருக்கானோ, எங்கே அர்ஜுனன் இருக்கானோ, அங்கே தான் தர்மம் இருக்குது, அங்கே தான் ஜெயிக்கும் நீதிர் மம அப்படின்றான். க்ளீனாக சொல்லிட்டான். இவ்வளவு தெரிஞ்ச பிறகு கூட திருதராஷ்டிரனுக்கு புத்தி வரல. சுவாமி விட்டுற வேண்டாமான்னா விடமாட்டேங்கிறாராம். அதுதான் அழகு. அதனால தைரியமாக சொன்னீங்க, எங்கே வேணால் ஓடுங்க, எவ்வளோ மோசமாக போனாலும் சரி சுவாமி பிடிச்சிட்டு வந்துடுவார். அவருக்கு அப்படி ஒரு அக்கடித்த கடனா சாமர்த்தியம் உண்டு. அந்த தைரியத்தை தான் தைரியமாக நாமஜபம் பண்ணுங்க பண்ணுங்க இவ்வளோ வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன்.